ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார் அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே நான் இருக்கிற எல்லா அப்டேட்ஸுமே படிச்சுக்கிட்டு வரும்போது எனக்குள்ளேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம ஒருவேளை வேர்ல்டு வார் 3ல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா வேர்ல்டு வார் 2ல தான் இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறது, டேங்கரை வச்சு வெடிக்க வைக்கிறது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஓடி போய் சண்டை போடுற விஷயம் எல்லாம் வேர்ல்டு வார் 2ல நடந்தது. அதுக்கப்புறமா ஹிரோஷிமா நாகசாகின்ற ஒரு நியூக்ளியர் வெப்பன் விழுந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோலுக்கு வந்தது வேர்ல்டு வார் 2. பட் இப்போ வேர்ல்டு வார் 3 அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்றப்போ இன்னைக்கு எல்லா நாடுகள்லையுமே நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்கேஸ் இந்த வேர்ல்டு வார் 3 அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றப்போ இந்த உலகம் தாங்காது, நம்மளும் சந்திக்கிறதுக்கான நம்ம உடம்புல தெம்புன்றது தான் இங்க ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ இந்த இஸ்ரேல் விசஸ் ஈரான் வார்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நாளா ஒரு நடந்துகிட்டு இருக்கா, 7-8 நாளா சாலிடா நடந்துகிட்டு இருக்கான். இந்த நாட்கள்ல எந்த நாடுமே பெருசா வாயை திறக்காத நாடுகள் இன்னைக்கு வாயை திறந்துருக்கு. அந்த வாயை திறந்துமே வந்துட்டு என்னன்னா சமாதானமா பேசல. நீ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வந்தனா நான் வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டா இறங்கி நான் அடிப்பேன், நீ ஈரான் மேல அடிச்சா நான் வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வார்ல இறங்குவேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே வாயை திறக்காத நாடுகள் இப்போ வாயை திறந்து ஓப்பனா நான் ஈரானுக்கு சப்போர்ட், நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா நாடுகளும் 2 அணிகளா பிரிஞ்சு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால நம்ம வேர்ல்டு வார் 3ல தான் இருக்குமோன்ற ஒரு அச்சமே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு மத்தியானம் நடந்திருக்கு. இந்த நேற்று மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையுமே அமெரிக்கா தான் இதில் மேஜர் ரோலாக வந்துட்டு இது பண்ணிருக்கு. எக்கச்சக்கமான ஒரு விஷயங்களை அமெரிக்கா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. என்னன்னா இது வரைக்குமே இந்த 7-8 நாள் அமெரிக்கா வெறும் போஸ்டர்ஸ் மட்டும், மிரட்டல் மட்டும் தான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் விட்டுட்டு இருந்தாங்க. பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இஸ்ரேலுக்கு எல்லாத்துக்குமே வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ டைரக்டா வந்துட்டு ஈரானை தாக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி செயல்பாடுகள்ல வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லிட்டரலி வந்துட்டு அமெரிக்கா நிறைய விஷயத்தை இந்த ஒரு வார்ல வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது நேற்று முழுக்க அமெரிக்கா என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்றதுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நேற்றுக்கு நடந்திருக்கு. ஸோ 1 by 1 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் இப்போ வந்துட்டு இந்த ஒரு வாரை பற்றி வாயை திறந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றது. இந்த ஒரு வாரில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுவேன். என்னன்னா ஆல் லீடர்ஸ் என்டர் டு திஸ் வார் அப்படின்றது தான் சொல்லுவேன். எல்லா மிகப்பெரிய தலைகளும் என்ட்ரு ஆக போகிறாங்க இந்த வாரில் அப்படின்றது ஒரு டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மேபி இது கூடிய சீக்கிரத்தில் நடக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கணிப்புமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்தது நேற்று வரைக்கும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் பார்த்துலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் நம்ம தமிழ் மொழியான எல்லா விஷயத்தையுமே 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது முதல்ல ஈரான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் இந்தியாவுக்கு பண்ணியிருக்கு. என்ன ஹெல்ப் அப்படின்றத பார்க்கும்போது ஈரானும் பிளஸ் இந்தியாவும் வந்துட்டு இன்னமும் நட்பு நாடுகளாக தான் இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்துட்டு ஈரான் ஒரு விஷயத்தை இந்தியாவுக்காக வந்துட்டு விட்டு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஈரான் வந்துட்டு அவங்களோட வான்வெளியை வந்துட்டு இந்தியாவுக்காக திறந்து விட்டுருக்காங்க. ஸோ ஈரானில் வந்துட்டு நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 1000 பேர் இருந்திருக்காங்க ஈரானில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த ஒரு அட்டாக் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில். ஸோ இதனால வந்துட்டு இந்தியா சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று ஈரானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி எங்களோட ஆட்களை நாங்கள் கொண்டு வந்துடுறோம், உங்களோட வான்வெளியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, எங்களோட இந்தியன் ஃப்ளைட் வந்துட்டு எங்களோட இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து திரும்பி சேஃபாக இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு உடனே வந்துட்டு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட வான்வெளி பாதையை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 1000 பேரை வந்துட்டு ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர விஷயங்கள் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஈரான் யாருக்கும் பண்ணலை, இந்தியாவுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கு. ஏன்னா ஈரானில் வந்துட்டு ஜெர்மனில இருந்து கூட பசங்க வந்து படிக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருந்து கூட வந்துட்டு பசங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்குமே பெருசாக வந்துட்டு அந்த ஒரு வானத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்த ஈரான் இன்னைக்கு இந்தியாவுக்காக திறந்து விட்டுருக்கு அவங்களோட வான்வெளி பரப்ப. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாவும் ஈரானும் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கு. பட் இது வரைக்கும் இந்தியாவும் அதே போல ஒரு ரெஸ்பெக்டாக காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து ஸ்டாண்ட் பார்க்கும்போது இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் வந்துட்டு அவங்க நியூட்ரலாக தான் இருக்காங்க. எனக்கு ஈரானும் வேணும், இஸ்ரேலும் வேணும், நாங்கள் வந்துட்டு இதில் தலையிடலை, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 கண்ட்ரியுமே வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்தியாவில் இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு அகைன்ஸ்டாக யாருமே இந்தியாவுக்கு போகலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இது ஒரு சேஃபர் பிளேஸாக தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றப்போ ஈரானோட வான்வெளி பகுதியில் வந்துட்டு GBU-57, GBUனா நம்ம தள்ளப்படும் குட் பேட் அக்லி இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஷார்ட் ஃபார்ம் GBU வரும் பாருங்க. அதே போல GBU-57 அப்படின்னு சொல்லப்படுற பங்கர் பஸ்டர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட். இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஏர்கிராஃப்ட். அவ்வளோ சீக்கிரத்தில் USA வெளியிலேயே எடுக்க மாட்டாங்க.
இப்போ இந்த ஒரு பங்கர் பிளாஸ்டரை வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டா யூஎஸ்ஏல இருந்து ஏதாச்சும் ஒரு தாக்குதல் வருமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இந்த பங்கர் பிளாஸ்டர் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு அட்டாக்காகலாம் பயன்படுத்த மாட்டாங்க அமெரிக்கா. இது ரொம்ப பெரிய ஒரு தகர்க்க முடியாத ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் அடிக்கணும் அப்படின்றது அமெரிக்கா நினைச்சது அப்படின்றப்போ இந்த ஒரு பங்கர் பிளாஸ்டரை எடுப்பாங்க. பட் அப்படி ஒரு விஷயத்துக்காக இப்போ யூஎஸ்ஏ எடுத்திருக்குன்னா எதை அடிக்கிறதுக்காக எடுத்திருக்கு அப்படின்றது ஒரு உன்னிப்பான பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதில் வந்துட்டு என்னன்னு பார்க்கும்போது ஈரானை தாக்கத்துக்கு தான் இது எடுத்திருக்குன்றது நிறைய பேரால சொல்லப்படுது. பட் ஈரான்ல என்ன அப்படி வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த பங்கர் பிளாஸ்டரை யூஸ் பண்றாங்க அடிக்கிறதுக்கு பார்க்கும்போது ஈரானோட ஒரு மலைப்பகுதி ஃபேடோன்னு சொல்லப்படுற ஒரு மலைப்பகுதிக்கு கீழே கிட்டத்தட்ட 80-90 மீட்டருக்கு கீழே ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கு. இந்த ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி 80-90 அடிகள் ஆழத்தில் இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு ஈரான் ரொம்ப சேஃப்டியா இதை பில்ட் பண்ணியிருக்கும். பூமிக்கு அடியில் ஒரு டைப் வந்துட்டு ஸ்டீல்ஸை வச்சு உருவாக்கி இருப்பாங்க, இன்னொன்று சரி ஸ்ட்ராங்கான கான்கிரீட்டை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ மலைகளுக்கு நடுவில் இது இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டியாக தான் ஈரானுக்கு இருந்திருக்கும். அதனால தான் 80 அடி கீழே வந்துட்டு பூமிக்கு அடியில் இந்த ஒரு மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க, ஃபேடோன்னு சொல்ல போகிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபேடோவை இஸ்ரேல் கிட்ட இருந்தோ இல்லை வேற எந்த நாடு கிட்ட இருந்தோ எவ்வளோ பெரிய மிசைல் எடுத்துட்டு வந்தாலும் எவ்வளோ பெரிய வெடிகுண்டு எடுத்துட்டு வந்தாலும் 90 அடி கீழே போயிட்டு இந்த ஃபெசிலிட்டி அளிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எந்த நாடுகளுக்கிட்டையுமே இல்லை. ஸோ யூஎஸ் மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு GBU-57 சொல்லப்படுற ஏர்கிராஃப்டில் இருக்கிற பங்கர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு ஏர்கிராஃப்டை ஈரானோட வான்வெளி பகுதியில் முக்கியமாக இந்த ஃபேடோன்னு சொல்லப்படுற இந்த மலைப்பகுதிக்கு மேலே சுத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈரானோட வான்வெளி பரப்பில் அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் பறக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு யூஎஸ் தாக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது வெறும் பறக்க மட்டும் தான் வச்சிருக்காங்க. இப்போ இது மூலியமா ஒரு தாக்குதல் அப்படின்றது நடந்ததுன்னா இந்த பங்கர் பிளாஸ்டர் மூலியமா தாக்குதல் நடந்துச்சு, அதில் வந்துட்டு பூமிக்கு 80-90 அடிகளில் இருக்கிற இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஈரானோடது ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அப்போதான் அஃபீஷியலா இந்த வார்ல அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. பட் இது வரைக்கும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு பின்னாடி நின்று வாட்ச் மட்டும் பண்ணாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் யூஎஸ் வந்துட்டு தாக்கிடுவாங்களா ஈரானை? அப்படி தாக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி மாறும். பட் என்னன்னா யூஎஸ் வந்துட்டு டைரக்டா ஈரான் மேல தாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எப்பவோ அது பண்ணியிருப்பாங்க. பட் இப்பவும் வந்துட்டு டைரக்டா ட்ரம்ப் கிட்ட இந்த விஷயத்தை கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற பட்சத்துல இன்னும் எங்களுக்கு 2 வாரம் வந்துட்டு தேவைப்படுது. இந்த 2 வாரத்துக்கு அப்புறமா தான் நாங்கள் முடிவு எடுக்கப்படுவோம். ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் வந்துட்டு யூஎஸ் டேரக்டாக ஈரானை தாக்குமா தாக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்க முடிவு எடுக்கிறதே 2 வாரம் கழிச்சு தான். அதுக்கப்புறமா தாக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறதுன்னா அது ஒரு வாரம் இழுக்கும். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா 2-3 வாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இழுத்துரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த போர் அப்படின்றது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி இல்லை அப்படின்றது இதுலேயே தெளிவாக தெரியுது. ஸோ அமெரிக்கா இன்னும் அஃபிஷியலாக ஈரான் வந்துட்டு டேரக்டாக தாக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லலை. பட் இப்படி ஒரு விஷயம் இந்த ஏர்கிராஃப்ட் ஈரான் மேலே பறக்குது அப்படின்றப்போ தெரிஞ்சப்போ கண்டிப்பா அமெரிக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இறங்கிடும் அப்படின்றப்போ இதனாலதான் நேத்துக்கு வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா நார்த் கொரியா ஒரு வார்ன் கொடுத்துருக்கு. இதை பார்ப்பா அமெரிக்கா ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு நாடு வந்துட்டு தாக்கிச்சு டைரக்டா அப்படின்றப்போ ஈரான் கூட சேர்ந்து நாங்க அந்த நாட்டை தாக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கொம்பன் வந்து இறங்கிட்டானா நார்த் கொரியா ஓப்பனா சொல்றேன்னா அவங்களாம் என்ன செய்வாங்கன்றதே சொல்ல முடியாது. எந்த நேரத்துல என்ன மாதிரி மிசைல் விடுவானுங்க, என்ன மாதிரி எங்க தாக்குவானுங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சைக்கோவால தான் அவர் இருப்பாரு அந்த நார்த் கொரியா பிரசிடென்ட் கிம் ஜாங் உன். ஸோ அவரே இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா கையோட இன்னைக்கு சைனாவும் அதைத்தான் சொல்லுது. என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஈரான் மேல தாக்குதல் வந்ததுன்னா சைனாவும் வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டா இதுக்குள்ள களம் இறங்கும். களம் இறங்கிடுச்சு அப்படின்றப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டா தான் யார் ஈரானை டேரக்டா தாங்களோ நாங்களும் தாக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சைனாவும் நார்த் கொரியாவும் இப்போ ஈரானை யாராவது தாக்கிட்டாங்கன்னா இவங்க இறங்குறதுக்கு கோதால இறங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ இதோட தொடர்ச்சியா சைனா மட்டும் தான் அமெரிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா ரஷ்யாவுமே வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்றப்போ இதை பாருப்பா இந்த போரை இஸ்ரேல நிறுத்த சொல்லு, அப்படி இல்லைன்னா இந்த போர் அப்படியே நீண்டுகிட்டே இருக்கும். ஸோ ஈரானும் அவ்வளோ சிறுதலை விட மாட்டாங்க. ஸோ ஈரானை வந்துட்டு வேற ஏதாவது நான் டேரக்டா தாக்குனாலுமே ரஷ்யா அதுக்கு பின்னாடி அதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது. பட் இதுல ரஷ்யா என்னன்னா ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், பட் டேரக்டா வந்துட்டு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டை தாக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்டேரக்டா சொல்லியிருக்காங்க. பட் ரஷ்யா சப்போர்ட்டும் ஈரானுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நார்த் கொரியா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு அமெரிக்காவில் இதுல என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சைனா, ரஷ்யா, ஈரான் இவங்க 3 பேருக்குமே காமனா இருக்கிற ஒரு வில்லன் அமெரிக்கா தான். ஸோ அதனால இவங்க 3 பேருமே துடிப்பாங்க அமெரிக்காவை வந்துட்டு எப்படியாச்சும் டம்மி ஆகணும்ட்டு. அதுக்கு இது ஒரு துருப்பு சீட்டா இந்த ரஷ்யா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால தான் ஈரான் பின்னாடி நிற்கிறாங்களா என்ன விஷயம்ன்றது தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்றப்போ இப்போ நிறைய
நிறைய விஷயங்களை நேற்றுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்றப்போ டர்க்கிக்கும் சைனாக்கும் வந்துட்டு ட்ரேட் பேனை போட்டிருக்கு. நீங்கள் தானே ஈரானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சப்போர்ட்டை, முதல்ல உங்களை நான் ட்ரேட் பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பேனை அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ டர்க்கிக்கும் சைனாக்கும் சில முக்கியமான கம்பெனிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களை எல்லாத்துமே வந்துட்டு ட்ரேட் பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது ட்ரம்ப் ஆப்வியஸ்லி இந்த 2 வாரம் நான் யோசிச்சுட்டு நான் ஈரானுக்கு வந்துட்டு நம்ம டேரெக்டாக தாக்குவோமா இல்லையான்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு ட்ரம்ப். ஸோ அது ஒரு விஷயம் நடந்துக்கு. மேபி அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்றப்போ ஈரானை நம்ம தாக்கினா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதில் தெளிவாக தெரியுது. ஸோ இதில் மூணாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த GBU சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பங்கர் பஸ்டரு, இந்த பங்கர் பஸ்டரை நம்ம யூஸ் பண்ணணும்னா ஒன்று நீ ஈரான் மேலே அந்த ஃபேடோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே நீ போடுற அப்படின்ற பட்சத்தில் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியே உளுந்துடணும். அப்படி இல்லையா அந்த ஒரு பங்கர் பஸ்டரை வச்சு நீ அடிக்காத, நீ ஏனோ தானோன்ட்டு ஒரு பாதி அடிச்சுட்டு பாதி விட்டுட்ட அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஈரான் வேகமாக வந்துட்டு அதை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று அடி, அப்படி இல்லைன்னா நீ விட்டுரு. ஆனால் நீ அடிச்சனா அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மொத்தமாகவே வந்துட்டு அழிஞ்சு போயிடணும், எதுவும் ஒரு சின்ன துரும்பு கூட அதில் மிஞ்சக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா இதில் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. ஸோ இதனால இந்த பங்கர் பஸ்டரை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் வரைக்கும் டவுட்டில் தான் இருக்குது. அடித்தா மொத்தமாக விடணும், அப்படி இல்லைன்னா அடிக்கவே கூடாது. அடிச்சுட்டு பாதி விட்டாங்கன்னா ஈரான் இதை விட வேகமாக வளர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் வந்துட்டு தெளிவாக தெரியாது. இது யூஎஸோட ஸ்டாண்டுமே அதுவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் போகும்போது அமெரிக்கா ஒரு அடுத்த ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியுலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் 37 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் இருக்கான். இந்த 37 ட்ரில்லியன் கடன் அப்படின்றது பார்க்கும்போது அங்கே இருக்கிற அமெரிக்கா ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே $1,00,000 தலைக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்றது. என்னடா இவ்வளோ பெரிய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, திவால் அமெரிக்கா ஆக போகுது அப்படின்றப்ப பார்க்கும்போது இது எதுக்காக அப்படின்றப்போ இந்த வார் விஷயங்களை செலவு பண்ணுறதுக்காக 37 ட்ரில்லியன் அளவுக்கு இப்போ கடன்ல இருக்கு அமெரிக்கா. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பயங்கரமா வந்துட்டு ரிலீஸ் ஆகப்பட்டிருந்தது. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. எவ்வளோ பெரிய அமௌண்ட், 37 ட்ரில்லியனா எங்கேயோ போகுது, எவ்வளோ சைபர்ஸ் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடன்ல இப்போ அமெரிக்கா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தாலும் ரஷ்யா அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றப்போ இந்த வார பார்க்கும்போது ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார நான் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது நம்ம வேர்ல்டு வார் 3ல வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது கண்டிப்பா ஜோக் இல்லை, இது உண்மையா நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றாரு. இது ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்றப்போ யுக்ரைன் விசஸ் ரஷ்யா, இந்தியா டு பாகிஸ்தான், அதே போல வந்துட்டு பாலஸ்டைன் விசஸ் இஸ்ரேல், இஸ்ரேல் விசஸ் ஈரான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தைவான் டு சைனா அப்படின்றது ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த 2022லேருந்து 2025 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 3 வருஷமா ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக போர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது நம்ம என்னமோ வேர்ல்டு வார் 3ல இருக்குன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேலை வாயை திறக்காத இந்த நாடுகள், நார்த் கொரியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அந்த சைடு G7 நாடுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ வாயை திறந்து நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஈரானை யாராவது டைரக்ட் அட்டாக் பண்ணாங்கன்னா நான் அவங்களையுமே அட்டாக் பண்ணி ஈரான் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த உலகமே 2 நாடுகளாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று ஈரான் சைடு, இன்னொன்று இஸ்ரேல் சைடு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது வேர்ல்டு வார் 2 தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று ஆக்சிஸ் பவர், இன்னொன்று ஆலிட் பவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி தான் லிட்டரலி இப்போ மாறி இருக்கு அப்படின்றது தான் தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஈரான் விசஸ் இஸ்ரேலோட மொத்த டீட்டெயிலுமே நீங்களும் புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றதுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு வாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் எந்த நாட்டுக்கு எந்த நாடு சப்போர்ட் இருந்தால் இந்த நாடு ஜெயிக்கும் அப்படின்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாளைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை பை AB.